எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா வெஜ் ரோல் மாதிரி ஃப்ராங்கி அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹோம்மேடில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளாக அதுக்கு கோஸு கட் பண்ணி எடுத்துட்டாங்க நீல வாக்கில். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, தனியா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இது தாங்க சேர்க்க போகிறேன். உப்பு கொஞ்சம். மயனஸ்லாம் இல்லாமல் நான் பண்ண போகிறேங்க. நூடுல்ஸை வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கங்க. அதுவும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளாக போட்டுருவோங்க. இந்த மசாலாவை சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுருவோங்க. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பொருள் ரெடி பண்ணிக்குவோம். நல்லா கலந்துட்டேங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. நான் உங்களுக்கு எந்த எண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மைதா மாவை உருட்டி வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரொட்டி மாதிரி பண்ணி எடுத்துக்கங்க மெலிசா. இப்போ நம்ம மசாலா உள்ளே வச்சிடலாங்க. இப்போ மடிச்சிடலாங்க. இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம். இப்படி சுருட்டிக்குவோங்க. எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ரோல் ரெடி பண்ணி வச்சுருவோம். எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சாச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். வாங்க எண்ணெய் சட்டியில் இப்போ பொரிச்சு எடுத்துருவோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 3 போடுவோம். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.